நரம்பியல் நிபுணர் அதனை படித்து பார்த்து, பயப்படும்படியா ஒன்னும் இல்ல, சில கிருமிகள் காது வழியா தலையில நுழைஞ்சிருக்கு, அதனால டென்ஷன் ஆக கூடாது, சில மாத்திரைகளை எழுதி தரேன், தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க என்றார். சக்தி விஜயலட்சுமிக்கு தொடர்ந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் தலைவலி நிற்கவில்லை. அவரது முசிறி மன்றத்தில் தொண்டு செய்ய புறப்பட்டார். இப்போதுள்ள சூழ்நிலையில் போக வேண்டாம் என்று வீட்டில் தடுத்தும் மீறி மன்றம் சென்றார். அன்னதானம் முடிந்தவுடன் தாங்க முடியாத தலைவலி வந்துவிட்டது. மன்றத்தில் இருந்த அடிகளார் அம்மா படத்தின் முன் விழுந்து புரண்டு அழுதார். அம்மா தாயே, குருவாக நீ வந்து வரமாகத்தான் தந்து என் தலைவலியிலிருந்து மீட்டு காப்பாத்து என சொல்லி அழுதார். மன்றத்து சக்திகள் அம்மாவின் குங்குமம் வைத்து அவருக்கு திருஷ்டி கழித்தனர். தலைவலி நின்றது. மீண்டும் வீடு சென்றவுடன் அடிக்கடி தலைவலி வர ஆரம்பித்தது. மேல்மருவத்தூர் வந்து அருள் திரு அடிகளார் அம்மா அவர்களுக்கு பாத பூஜை செய்து தலைவலி பற்றி கேட்டார்கள். ஆன்மீக குரு அருள் திரு அடிகளார் அம்மா அவர்கள் ஆடிப்பூரத்துக்கு வந்து 3 நாள் தொண்டு செய், அக்னி சட்டி ஏந்தி வா, கஞ்சிக்கலையும் எடுத்து வா, பாலபிடேகோ செய், நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறினார்கள். அம்மா அவர்கள் கூறியபடி அனைத்தும் செய்தார். ஆடி பூரத்தன்று அந்த கஞ்சிக்கலையத்தை தலையில் எடுத்து வைத்துக் கொண்டு வரிசையில் வந்தபோதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. ஆம், அதுவரை அவரை பாடாய் படுத்தி வந்த அந்த தலைவலி கஞ்சிக்கலையத்தை எடுத்து தலையில் வைத்தவுடன் பஞ்சாய் பறந்து போயிற்று. அதன் பிறகு முற்றிலும் குணமாயிற்று. ஆன்மீக குரு அருள் திரு அடிகளார் அம்மா அவர்களின் சித்தாடல்களை சொல்லி மாளாது. ஓம் சக்தி.